வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா வரகு அரிசியில் நான் வந்து புட்டு செய்ய போகிறேன். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு வரகு எடுத்துருக்கேன். இதை வந்து அப்படியே தண்ணியில் விட்டு ஊற வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சுட்டு இப்போ வந்து அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஊறின பிறகு இதை வந்து என்ன பண்ணணும், மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணணும். அடுத்து இந்த தேங்காய் வந்து மிக்சரில் துருவி எடுத்துக்கலாம். அது கூட இந்த 3 ஏலக்காயும் போட்டுடலாம். கொஞ்சமாக சுக்கு இதெல்லாம் சேர்த்தது கூட மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், தண்ணியை வடித்து எடுத்தாச்சு. அரை மணி நேரம் ஆகிட்டு இதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு புட்டு மாவு பதத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பிசைஞ்சிடலாம். இப்போ வந்து இதை வந்து இட்லி தட்டில் இந்த பாருங்க, இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு வேக விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு வேக வைக்கணும். இப்போ வந்து அவிஞ்சிட்டு நல்லா இதை வந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இப்போ தட்டில் தட்டியாச்சு. எடுத்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அப்படி உதுத்து விட்டுட்டு இந்த டைமில் நான் வந்து கொஞ்சமாக தேன் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இஷ்டப்பட்டால் சேர்த்துடுங்க. நான் வந்து கொஞ்சமாக தேன் சேர்த்துருவேன். அப்படி கிண்டி விடுங்க. அப்புறமா நம்ம வச்சுருக்க தேங்காய் துருவல் அடுத்து நான் வந்து சாதாரண ஒயிட் சுகர் தான் சேர்க்க போகிறேன். இது கூட கொஞ்சமாக மாதுளம்பழம். அப்புறமா இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கப்பில் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு கப்பில் வச்சு வீட்டில் எல்லாேருக்கும் சாப்பிட கொடுக்கலாம். நீங்களே செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.